அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. இப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கா உங்களோட குடும்பத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்களோட தொழில்களை நீங்கள் மேம்படுத்துங்க. இன்றைக்கு என்ன கருத்துன்னு சொன்னால், அறிவுரை கூறுவது சரியா தவறா? அறிவுரை கேட்குறது தான் கஷ்டம் எல்லாருக்கும். அறிவுரை எல்லாரும் சொல்லலாம், நான் கூட சொல்லலாம். என்னத்தை சொல்ல வாராங்கன்றதை நம்ம சில பேர் காது கொடுத்து கேட்குறது, தாங்க செய்கிறது சரி என்றும் நினைக்கிறது. காதில் வாங்கலாம், அறிவுரையில் காதில் வாங்கலாம். வாங்கிட்டு எது சரி எது பிடாண்டு நமக்கே கேட்டு தெரிகிறது நல்ல விஷயம். பொதுவாக கோயில் வழியை இல்லாட்டி அந்த கிறிஸ்துவ சபை இஸ்லாமாக இருந்தால் அவங்களோட கோயிலில் நிறைய பொது இடங்கள்லாம் அறிவுரை கூறுவாங்க. சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக வீடுகளில் தாய் தகப்பன்ற அறிவுரையை கேட்குது எல்லாம் பிள்ளைகள் கூடுதலாக கேட்குறது குறைவாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் ஒரு பொம்மை இல்லை. முக்கியமாக அதை பெற்றோர்கள் தெரியப்படுத்தணும், தெரிஞ்சு கொள்ளணும். அவங்கெல்லாம் ஒரு பொம்மைகள் தான் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கணும். அவங்க அவங்களுக்குண்டு தனித்தனி ஒரு சுதந்திரம், விருப்பு வெறுப்பு இருக்கும். அதை நம்ம பிள்ளையா சொல்ல இல்லாது. இப்போ நம்ம ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுவோம். பிள்ளை ஒரே ஒரு ஃபோனையே பார்த்து கொண்டிருந்தோன்னா நம்ம போய் சொல்லுவோம், பிள்ளை நீ அந்த ஃபோனை பார்க்காதண்டு. அது அந்த பிள்ளை கேட்குமான்றதுண்டா அது இந்த இப்போதைய சமயத்தில் அது குறைவாக இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், குறிப்பிட்ட டைமை ஒதுக்கி பிறகு ஃபோனை வாங்கி வைக்கணும். இது ஒரு சின்ன பக்கம். இன்னொன்று, பிடிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னா அடம் பிடிப்பாங்க. அப்படின்னா அவங்கள விட்டுருவணும். அவங்களுக்கு அறிவுரை கூறி பிரயோசனம் இல்லை. 2 அடி போட்டால் சரியாகும் சிலாக்கள் சொல்லுவாங்க. 2 அடி போடுறத விட சாப்பாடு பசியண்டா பசிகிற அருமை தெரிஞ்சால் அந்த பிள்ளை வெறும் சோறுனால சாப்பிடும். அப்போ நம்ம அறிவுரை சொல்கிறத எந்த அளவில் இருக்கணும்னா நம்ம செயல்முறையில் இருக்கணும். வீட்டில் பொதுவாக நம்ம இன்னொரு ஆளை திருத்த போகிறத விட நம்மளோட வீட்டில் திருத்திட்டு மற்றவங்களோட விஷயத்தை நம்ம அறிவுரை சொன்னால் விஷயம் நல்லா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம தான் அதை முன் உதாரணமாக இருக்கணும். அப்போ அறிவுரை கூறுறதுல தப்பு இல்லை. அந்த அறிவுரையை நம்ம செயல்படுத்துகிறோமான்ற விஷயந்தான் அங்கே இருக்குது. அப்போ வீடுகளில் குழந்தையாக இருக்கட்டும், பொதுவாக நம்ம ஒரு இடத்துல போய் தட்டி கேட்குறன்ற விஷயத்தில் தேவையில்லா விஷயத்தை போய் அங்கே நம்ம அறிவுரை சொல்லலாம். என்ன நம்மளை பொறுத்தளவு ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கைன்றது நீர்க்குமிழி போன்றது தான். அது எப்போ உடையும் நமக்கு சொல்லிட்டு வரல ஸ்மரணம்ன்றது. நம்மளோட பயணத்தில் நமக்கான சார்ந்த உறவுகள் இருக்கிறாங்க. அவங்களோட நன்மை தீமையை சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லலாம், சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்ல தேவையில்லை. அப்போ சிறந்த விஷயங்களை நீங்கள் தெரிவு செய்து அவங்களுக்கு அதை உட்புகுத்துகிற நேரம், அவங்களுக்கு சரியான விஷயம் தான் அதை நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம்ன்றது விளங்குற நேரம் அந்த அறிவுரையை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியாக்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், நம்மளை முதல்ல திருத்தணும். நம்ம அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கமாண்டு நம்மளே பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு சுயநலம் இல்லாத பொது நலம் இருக்கணும். அதுதான் முக்கியமான அறிவுரையிலேயும். அதுவும் முடிஞ்ச அளவும் அதுவும் நேர்த்தியானதாகவும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. நன்றி.